ஹே காய்ஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவலாக்ஸ். நீங்கள் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த 2026ஓட ஃபஸ்ட்டு ட்ரிப் போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சென்னையிலேருந்து மைசூர் போகிறதா இந்த விலாகில் நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க. இது எத்தனை பாட்டாக வரும்னு எனக்கு தெரிலங்க. ஒரு பாட்டாக வருதா இல்லை 2 பாட்டாக வருதாங்கிறது தெரில. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லைட்டிங் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து இந்த எல்இடி ஸ்க்ரீன்லேருந்து வர லைட்டோட இதை வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனலை வந்து யாரும் வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை போட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன கைஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நாமளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலங்காத்தால ஒரு 2:30 மணி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கரெக்டாக நம்மளும் வந்து பஸ் பிடிக்கிறக்காக உட்காந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் போல் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பஸ் கிடச்சிது. சரி, ஓகே போகலாமேன்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே திருவான்மியூர் போயிட்டு அப்படியே சென்ட்ரல் கொண்ட பஸ்ஸையும் பிடிச்சாச்சு. பஸ்ஸையும் பிடிச்சி சென்ட்ரலுக்கும் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3:45க்குலாம் வந்து இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன் ரீச் ஆகியாச்சு. ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்தியன் பேரண்ட்ஸ் மாதிரி பூமர் மாதிரி நீ வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்த அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறக்காக தான் வந்தேன். அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த டைமிங்கில் பஸ் சர்வீஸும் ரொம்ப கம்மிங்கனால தான் சீக்கிரமே வந்தாச்சு. ஸோ நாமளும் அப்படியே இங்கே வந்து வந்தே பாரத் ட்ரெயினிங் இங்கே அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்மளே அப்படியே காமிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். இங்கே வர்றப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்தே பாரத்தில் வந்து 2 கோச்சுங்க. அதாவது வந்து ஈசி அண்டு சிசி. ஈசினா எக்கனாமிக் கார், அண்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேர் கார்னு இந்த இதில் இருக்குது. நான் வந்து சேர் காரில் தான் போயிருந்தேன். பட் எக்கனாமிக் காரும் வந்து சும்மா போயிட்டு நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எக்கனாமிக் கார் கோச்சில் போயிட்டு நம்ம போனோம். போயிட்டு அதோடய சீட்டு எல்லாமே போய் சுற்றி பார்த்தோம். ஸோ நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஈசி சேர் நம்மளோட இதுக்கும் வந்தாச்சு. ஸோ வந்ததுமே வந்து சிசி வந்து நம்மளும் உள்ளே வந்தோம். வந்து பார்த்திங்கன்னா இங்கே சார்ஜர் பின்னு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பாத்ரூம்ஸ் போய் விலாக் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தே பாரத் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்க வந்தோம். ஸோ நல்லா நீட்டாகவே க்ளீனாகவே வந்து வச்சுருந்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா பெருசாக ஏர்போர்ட் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் நல்லா நீட்டாக டீசெண்டாக மற்ற ட்ரெயினை விட சூப்பராகவே தான் வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வந்து இங்கிலீஷ் மேகசின்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரு அண்டு தமிழ் நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு ப்ரொவைட் பண்ணுறதும் இல்லாமல் அதை வந்து எடுத்துகிட்டும் போயிடுவாங்க. ஸோ நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:50 போல் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, அப்படியே நம்மளும் வந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே போயிட்டே இருந்தோம். ஸோ போகிறப்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் கடந்து போகிறப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து அந்த ஒரு வெல்கம் சாய் மாதிரி வந்து ஒரு பவுட்ரு கொடுத்துருந்தாங்க, சுடுதண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு டைஜஸ்டிவ் பிஸ்கட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து சாப்பிட்டோம். ஸோ அதுவும் வந்து இந்த அப்கமிங் விளாக்ஸ்லையுமே நான் இந்த இதில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் சென்னையை விட்டு அவுட்டர் வந்து லைட்டாக வந்து தள்ளி வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினும் வந்து ஸ்பீடு வந்து செம்மையாக கொஞ்சம் அள்ள ஆரம்பிச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நானும் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த C7 மட்டும்தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அண்ட் தென் அந்த வெல்கம் சாய் நான் ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி அந்த காஃபி பவுட்ரு இது கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த பிஸ்கட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஹாட் வாட்டரும் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்ம கலந்ததுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காஃபியும் வந்துச்சு. அதே மாதிரி இந்த ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன் கடக்க உங்களுக்கான இது ஃபுட்ஸ் வந்து என்னெல்லாம் வந்து டெலிவரி பண்ணுவாங்க, நீங்கள் எந்த மாதிரிலாம் இது பண்ணலான்னு சொல்லி இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்தே பாரத் டிக்கெட் போடுறப்போ பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து வேண்டாம் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டிலும் அண்ட் அதே மாதிரி பேப்பரும் வந்து கொடுத்துருவாங்க, நியூஸ் பேப்பரும். ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபுட் இல்லாமலும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணாலும் பண்ணலாம், ஃபுட்டோட வேணுனாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃபுட்டோட ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸாக வந்து போடுவாங்க ஆக்சுவலாக டிக்கெட் ப்ரைஸை விட. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1200 300 சம்திங் கிட்ட வந்துச்சு. கரெக்டாக எனக்கு வந்து தெரியல அதோட ரேட்ஸ் வந்து. பட் ஆனால் நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ நான் அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன். அன்னைக்கு டேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து நான் குட் ஃப்ரைடே அன்னைக்கு போயிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஆஃபீஸ் தான், பட் ஃப்ளெக்சிபிள் லீவ். அண்ட் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்போர்ட்ஸ் டே வந்து நம்ம வந்து அதில் கலந்துக்காமல் நம்மளோட டூர் வந்து சரி ஓகே நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம், ஸோ அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீவ் வந்து நம்ம ஃப்ளெக்சிபிள் லீவ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சு. ஏன்னா காட்பாடி ஸ்டேஷன் தாண்ட விட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ இதில் என்ன தாண்டா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சாம்பார் வச்சுருந்தாங்க.
இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இட்லின்னு நெனச்சு நான் பார்சல் வந்து திறந்து பார்த்தேன். பட் ஆனா இட்லி கிடையாது. பொங்கல், கேசரி அப்புறம் ஒரு வெஜ்ஜு பிரியாணி மாரி லைட்டா வந்து வச்சிருந்தாங்க. பட் அது என்னன்னு கூட எனக்கு கிளியராவே தெர்ல. பட் சாம்பார், சட்னி இதெல்லாமே குடுத்துருந்தாங்க. உளுந்த வடையும் குடுத்துருந்தாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணேன். டேஸ்ட் பண்ணப்ப நல்லாவே தான் இருந்துச்சு. ஓகேவா அந்த மாரி தான் இருந்துச்சு. பட் அந்த பிரியாணி வந்து கொஞ்சம் வந்து எனக்கு சுமார் மாரி தான் இருந்துச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளும் அப்படியே இங்க ட்ரெயின்ல வந்து அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தோம் கைஸ். நேரத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேஎஸ்ஆர் பெங்களூரு ஸ்டேஷனும் வந்து நம்ம கடந்தோம். கடந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே குடுத்துருந்தாங்க. திரும்ப அதே காஃபி பவுடரும் குடுத்துருந்தாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாக்கெட்ல என்ன தான்டா வச்சிருக்கீங்க? கட்லெட் எதுவும் வச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, ஆமா வடை வச்சிருந்தாங்க. அதாவது மசால் வடை. ஓகேவா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சர் பாக்கெட் குடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு மிக்சர் பாக்கெட் மட்டும் அப்படியே பேக்கிங்கா அப்படியே உள்ள போட்டு எப்பயாவது தேவைப்படும் வச்சாச்சு. இந்த ஆம வடைய மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சாச்சு. தென் அதுக்கடுத்து ஒரு ஸ்டேஷனுக்கும் வந்து நம்ம நேரா வந்து இறங்கிட்டோம். அதாவது எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, மைசூர் வந்து வந்திருக்கோங்க. ஸோ இந்த மைசூரு அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம வந்து இறங்குனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வைபா அப்படியே இருந்துச்சு. ஸோ வெல்கம் டூ மைசூர் கைஸ். அப்படியே நம்மளும் அப்படியே நடந்தே அப்படியே நம்மளும் போயிட்டே இருந்தோம். ஸோ எங்கே போயிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா, மைசூரில் வந்து 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, சிட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதே மாதிரி சப்பர்பன் பஸ் ஸ்டாண்ட்ஸும் இருக்குது. நம்ம வந்து இங்கே சிட்டி பஸ் ஸ்டாண்ட் தான் போகிறோம். சிட்டி பஸ் ஸ்டாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்ஸ் மாரி. அதே மாதிரி சப்பர்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கத்துல இருந்து இப்போ நம்ம வெளியூருக்கு போகிற பஸ் ஸ்டாண்ட்ஸ் மாரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளும் அப்படியே இங்கே பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா, நிறையா மார்க்கெட்ஸு இதெல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து விற்கிற பொருட்கள் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரிலாம் நிறையாவே கடைங்கள்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்து நம்ம ஒவ்வொரு இதுவும் வீடியோஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். போகிற வழியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறையா வந்து உங்களுக்கு வந்து ரவுண்டனாஸாக வந்து நிறையா இந்த ஊரில் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மைசூரோட ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளோ பெருசாக சூப்பராகவே டிராஃபிக் வந்து பெருசாக ஆகாத மாதிரியே தான் ரோட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா, கருடா மால்னு ஒரு மால் இருக்குது. அங்கே பிவிஆர் சினிமாஸ் இருக்குது, ஜூடியோஸ் இருக்குது. ஸோ அங்கேயுமே வச்சுருந்தாங்க. நம்மளும் இங்கே சிட்டி பஸ் ஸ்டாண்ட் எடுத்து இங்கே வந்து நம்ம வந்து இங்கே வந்து 2 பிளான் வச்சுருந்தோம். ஆக்சுவலாக வந்து டே 1ல் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, சாமுண்டீஸ்வரி டெம்பிள்னு ஒரு இடம் இருக்குது. அந்த டெம்பிளுக்கு தாங்க ஃபஸ்ட்டு நம்ம போகிற இடம் வந்து வந்திருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபுல்லாகவே வந்து அந்த கோயிலில் இருந்து அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கோயில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 1/2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து நடந்தே நம்ம போய்க்கலாம். அது போகிற வழியிலே நிறையா கடைங்கலாம் இருக்கும். என்னடா கோயிலை வந்து வெளியிலேருந்தே காட்டுற, உள்ளெல்லாம் போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உள்ளே போகலைங்க. ஆக்சுவலாக வந்து போக முடியாத சுச்சுவேஷன். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. பட் ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோ கூட்டமாக அந்த மாதிரி ரஷ்ஷாக அந்த மாதிரி தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 இந்த மாதிரி தான் ஸ்பெஷல் தர்ஷன் ப்ரைஸும் இருக்குது. சரி ஓகே, 50 ருபீஸ் டிக்கெட் எடுத்து நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் ஆனால் அங்கே டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க, 4 to 5 ஹவர்ஸ் ஆகும், உங்களால் ஓகே அப்படின்னா நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கோயிலை வந்து வெளியில இருந்தே நான் இது பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து மைசூர் ஒரு வேளை நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே நம்மளும் கோயிலேருந்து சும்மா கோபுரத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்புனதுமே இங்கே வந்து ஒரு கரும்பு ஜூஸ் வெளியில் குடிச்சிட்டு அப்படியே பஸ் ஏறணும். பஸ் ஏறினா பூரா கூட்டம், சரியான கூட்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி டிக்கெட்ஸும் எடுத்துகிட்டு நம்மளும் அப்படியே அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பியாச்சு கைஸ். போகிற வழியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு இதாக இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து இன்னொரு பஸ் வந்து பிடிச்சிருந்தோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இடத்துக்கு வந்து போகிறதுக்காக போயிருந்தோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பிருந்தாவன கார்டன். இந்த ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். நீங்கள் இந்த காவேரி அணை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டேமு தான் இந்த டேம் ஆக்சுவலாக. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா காவேரி தண்ணி தான் ஓடுது. அங்கே இருக்கிற தண்ணிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது, இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறது, அதாவது ஃபவுண்டைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் தான் அந்த காவேரி தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிருந்தாவன கார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. உள்ளே இருக்கிற போட்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு, அதாவது இங்கேருந்து அந்த சைடு போகிறதுக்கு 50 ருபீஸ். ஒரு வேளை நீங்கள் வந்து டபுள் ட்ரிப்பாக போகிறீங்க அப்படின்னா அது வந்து 100 ருபீஸ் வந்து சார்ஜ் போடுறாங்க. ஸோ நான் வந்து போட்டிங்ஸ் எதுவும் போகலை. பட் ஆனால் நான் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன்ஸ் இதெல்லாமே வந்து நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபவுண்டைன்ஸுமே ஒவ்வொரு மாதிரியான இதுவும் கொடுக்குது. அதே மாதிரி ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா நல்லா அடித்தது, ஒரு சில நேரம் கம்மியாக அடித்தது.
அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஃபவுண்டெயின்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக அந்த மாதிரிலாம் தண்ணி அடிச்சிட்டு இருந்துச்சு. நானும் அப்படியே போயிட்டு பக்கத்தில் அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணேன்னு தான் சொல்லுவேன். ஸோ சோலோவாக வந்து வைப் பண்ணுறது வந்து எல்லாராலையுமே முடியாது. பட் என்னால் வந்து இது பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக மைண்ட்லாம் சூப்பராகவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கேருந்து மேலே வரைக்குமே நம்ம வந்து போகலாம். அண்ட் அந்த டேம் கிட்ட வரைக்குமே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட போகலாம். பட் ஆனால் டேமுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து அலோ கிடையாது. அண்ட் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாமிலாம் வந்து கூட வச்சுருந்தாங்க. அது பின்னாடி வீடியோலேயே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அப்படியே நம்மளும் நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே ஒவ்வொரு இதுலையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபவுண்டெயினுக்குமே ஒவ்வொரு மாதிரியான பைப் இதெல்லாமே வச்சு இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபவுண்டெயினுமே ஒவ்வொரு மாதிரியான டிசைன்லேயும் வந்துகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டெயின் டான்ஸ் ஆடுது, ஒரு ஃபவுண்டெயின் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரே விட்டு இந்த மாதிரி வருது, ஒரு சில இதில் ஸ்ப்ரே வராமல் இந்த மாதிரியா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சூப்பராகவே வச்சுருந்தாங்க. அப்படியே போகிற வழியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு நீர்வீழ்ச்சி வந்து ஃபால்ஸ் மாதிரியே விழுகிற மாதிரிலாமே கிட்டத்தட்ட வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு ஃபால்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ரொம்ப ஃபவுண்டெயின் வந்து கொஞ்சம் மேலேருந்து தூக்கி அடிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. அண்ட் அப்படியே நம்மளும் இதெல்லாம் ரசித்து அப்படியே இந்த தண்ணியெல்லாம் நம்மளும் இது பண்ணோம். பட் இதை லைட்டாக வந்து நம்ம வாயில் வச்சோம் அப்படின்னாலே காவேரி தண்ணி தாங்க இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தண்ணியை வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயத்தில் நல்லாவே யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் ஆனால் இதோட ஸ்மெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சுமாராகவே தான் இருந்துச்சு. அதுக்கிட்ட வந்து போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி பார்த்திங்கன்னா இந்த ரொட்டீன் லைஃப்பாக அந்த ஒரு தண்ணி இது அப்படி சுற்றுறது இருக்கும்ல, அந்த மாதிரியா கூட இருக்கலாம். அதை ரீசைக்கிள் பண்ணி பண்ணி கூட யூஸ் பண்ணுற மாதிரியும் கூட இருக்கலாம். இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயரோட ராஜாவோட சிலையும் இந்த மாதிரிலாம் வச்சு இது யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இதில் இந்த ஒரு சாமி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த சாமி வந்து காவேரி தேவி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாமியும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சாமியும் வந்து பார்த்துட்டு அப்படியே நம்மளும் வந்தாச்சு. ஆனால் சாமிலாம் கும்பிட போகல. பட் ஆனால் ஐயர்லாம் இருந்தாப்புல நல்லா பூஜையும் போட்டாப்புல. தென் அதுக்கடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல போயிட்டு நல்லா உட்காந்து ஒரு 1/2 hour போல் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருந்தோம். அந்த ஒரு சீட்டை வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லாவே வந்து வந்திருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வியூவும் பார்த்துட்டு அப்படியே நம்மளும் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்மளும் கிளம்பியாச்சுங்க. ஸோ கிளம்பி போகிறப்பையும் பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டெயின் சொல்லியாவே தான் கிளம்பி போனோம். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காவேரி தேவியோட சிலை இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த சாமியோட இதுவும் வச்சுருந்தாங்க. அண்ட் நமக்கு அந்த இடத்துல வந்து போகிறதுக்கான அலோ எதுவுமே கிடையாது. அதை தாண்டி அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி போட்டிங்ஸு இந்த மாதிரி ரைடிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிங்க்கு வந்து 1 ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு டபுள் ரைடாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே நம்மளும் வந்து க்யூவில் நின்று அப்படியே நம்மளும் வந்து போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ தான். அந்த பக்கம் நீங்கள் நடந்து ஆப்போசிட் சைடில் போகிறதுல தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மியூசிக்கல் வாட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜஸ்லாம் கிடையாது. பட் ஆனால் இந்த ஒரு பார்க்குக்கு நீங்கள் ₹100 சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு உள்ளேயுமே பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்வீட் கார்னு, டீ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே வச்சுருக்காங்க கைஸ். நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மியூசிக்கல் ஃபவுண்டெயின் நடக்கிற இடத்துக்குமே இங்கே வந்தாச்சு. ஸோ வந்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மியூசிக்கல் ஃபவுண்டெயின் பார்க்குறதுக்கான அவ்வளோ கூட்டம் வந்து வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6:15 6:20 போலே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்நேரம் வந்து இருட்ட கூட இல்லை. பட் ஆனால் நம்ம ஃபோனில் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் நல்லா கம்மி பண்ணிட்டு தான் வீடியோவே நம்மளும் எடுத்தோம். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே தெரியுது. அண்டு ஃபவுண்டெயின்ஸோட எஃபெக்ட்ஸுமே வந்து ஒரு சில இதெல்லாம் நல்லாவே தான் தெரிஞ்சுச்சு. வெளிச்சத்துலேருந்து எடுத்தாலுமே நல்லா தான் தெரிஞ்சுச்சு. பட் நம்ம இந்த இதில் வச்சு எடுப்போம், லைட் எஃபெக்ட்ஸ் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளும் இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் இதோட இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து சினிமா பாட்டு தான் பின்னாடி வந்து போட்டு ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே காப்பிரைட்ஸ் இஷ்யூ ஆயிருங்கிறனால தான் நம்ம வந்து இதோட ஆடியோஸ் வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி பேசிக்கிட்டு அதே மாதிரி ஆடியோஸ் ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அதிலே நம்ம பேசுகிறதுலே வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோஸும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது பார்க்குறதுக்குமே அவ்வளோ க்ரௌடாக நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஷோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி நடக்கும்னு நினைக்கிறேன் ரிப்பீட்டடாக. ஒரு 3 சாங்ஸ் தான் போடுறாங்க. பட் 3 சாங்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டெயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணி இந்த மாதிரிலாம் ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளும் இங்கே முடிச்சுட்டு அப்படியே இங்கே வீடியோஸ்லாம் எடுத்து ஈவினிங் டைமோட வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு டேமில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாட்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே காவேரி தண்ணி தான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. நம்மளும் அப்படியே இந்த பாலத்து வழியாக அப்படியே நடந்து அப்படியே வெளியே போகிறதுக்காக நம்ம பிருந்தாவன கார்டன் வந்து வெளியே போகிறதுக்காக வந்தோம்.
ஸோ வர்றப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சன்ரைஸ் அந்த சன்செட்டோட அந்த வியூஸுமே சரி அது சூப்பராகவே இருந்துச்சு. அண்டு உள்ளே இருக்கிற லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க. ஸோ போட்டதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சு. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஒரு டூர் போகிற நினைவாக வந்து நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இங்கே வந்து வாங்கியாச்சு. அண்டு வாங்கிட்டு நம்மளும் அப்படியே இங்கே பிருந்தாவன கார்டன்லேருந்து நேராக வந்து சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுக்கான ஒரு பஸ் வந்து பிடிச்சாச்சு. ஸோ பஸ்ஸில் இடமும் கிடச்சது. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே ஏறி வந்தாச்சு கைஸ். ஸோ போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி நான் ரவுண்டானாஸ்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு ரவுண்டானாஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மைசூர் ஆண்ட ராஜாக்களோட சிலைகள் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சிலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பேலஸோட இதுலேயுமே லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அண்ட் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிரை வண்டியில் லைட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு ஸோ சூப்பராகவே வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நான் அந்த வீடியோஸ் வந்து காமிச்சிருக்கேன். அண்டு இங்கே கைஸ் ஒரு 500 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ரூமை எடுத்தாச்சுன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரூம் தான் வந்து வேக்கன்சியாக இருக்குதா அந்த சிங்கிள் பெட்டுக்கு. பட் இது வந்து 3 பெட்டு தான் சொல்லியிருந்தாப்புல. ஆனால் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டோட காஸ்ட் தான் போட்டிருந்தாப்புல. ஸோ அதனால் நம்மளும் எடுத்தாச்சு. ஆக்சுவலி நம்ம ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இதோட வேறு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம், சிங்கிள் பெட்டு தான். ஸோ அதனால தான் நானும் இதை தேடி வந்து நம்ம அப்படியே வழியெல்லாம் அப்படியே மனப்பாடமாக வச்சு அப்படியே இந்த இடத்துக்கு வந்தாச்சு. வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து போய் சாப்பிட போகணும் கைஸ், அவ்வளோதான். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கேயே பார்த்திங்கன்னா நம்ம தோசை, சாம்பார், சட்னிலாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் தான் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ வெஜ்ஜு தான் நல்லாவே இருந்துச்சுங்க. உங்களுக்கு நான் ரூமை காமிச்சேன், ஆனால் ரெஸ்ட் ரூமை காட்டல பார்த்தீங்களா. நீட்டாலாம் இருக்காது, சுமாராக தான் இருக்கும். பார்த்தீங்களா, ரெஸ்ட் ரூமுக்குள்ளே என்னடா ஒரு ரூமு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி மாதிரி இருக்குதுங்க. அப்படியே வெட்ட வெளியாக தெரியுது. நமக்குன்னே இந்த மாதிரி ரூம்லாம் அமையுது பார்த்தீங்களா. சார் பரவாயில்லைங்க, ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதானே. ஸோ டே 2ஓட விளாக்ஸ் அண்ட் அதே மாதிரி நம்ம மைசூரில் செகண்ட் டேயில் போய் என்னெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், என்னெல்லாம் போய் நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே 2ஓட விளாக்ஸில் வந்து வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.